அந்த தஹஜ்ஜுடைய நேரம் எவ்வளவு முக்கியமான நேரம், அந்த தஹஜ்ஜுடைய நேரம் எவ்வளவு தேவையான நேரம். அந்த நேரத்துல ஆக்கினோம் என்னென்னலாம் வேலை செஞ்சோம். அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல கணவனை எழுப்பாட்டினோம், பிள்ளைகளை எழுப்பாட்டினோம், சோறாக்கி இறைச்சாக்கி எல்லாத்தையும் ஆக்கிட்டோம். அல்லாஹ் கிட்ட ரெண்டு ரக்காத் தொழுது துஆ கேட்கலையே தாய்மார்களே சகோதரர்களே, கொஞ்சம் அதுல கவனம் செலுத்திக் கொள்ளுங்க. அதோட இஃப்தாருடைய நேரம், அதோட இஃப்தாருடைய நேரம், இஃப்தாருடைய நேரத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நோன்பு திறக்கும் நேரத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரோல் செய்யறதுல, பெட்டிஷ செய்யறதுல, அட்ரின்ஸ் செய்யறதுல காலத்தை அப்படியே கழிச்சாச்சு. நாங்க எப்படி போச்சுனே தெரியா, அதுலயே போயிட்டு. இஃப்தாருடைய நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு விருப்பமான சில அடியார்கள் எப்ப யாருன்னு சொன்னால், இஃப்தாருடைய நேரத்துல யாரு துஆ கேட்கிறாங்களோ அவங்க எனக்கு விருப்பமான அடியார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்துல அவங்க கேட்கக்கூடிய துஆ லா துரத்து, மறுக்கப்பட மாட்டாது, நிராகரிக்கப்பட மாட்டாது. தாய்மார்களே சகோதரர்களே, இப்ப நீங்க இஃப்தாருடைய நேரத்துல எப்பயாச்சும் ஒரு நாள் உட்கார்ந்து துஆவுக்கு கேட்டீங்க சொல்லுங்கப்பா? இல்ல. அப்ப அந்த நேரம் புனிதமான நேரம், பரக்கத்தான நேரம், துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் அன்பான தாய்மார்களே சகோதரர்களே, நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? வீட்டு வேலையை தான் செஞ்சிருக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி, உதாரணத்துக்கு 5:19க்கு வாங்குகின்றா, ஒரு 6:19க்கு வாங்கிட்டு சொன்னா, ஒரு 6:15 ஒரு 6:10 ஒரு சுப்ராவை போட்டு இஃப்தாருக்குரிய எல்லா சாமானையும் கொண்டாந்து வச்சு அங்கே நீங்க உட்காரணும். நீங்க உட்கார்ந்ததோட பிள்ளைகளும் உட்காருவாங்க. பிள்ளைகளும் உட்கார்ந்து தனிப்பட்ட முறையில் துஆ கேளுங்க. இல்லாட்டி ஒரு துஆவோட கேட்டீங்கன்னா பிள்ளைகள் சேர்ந்து ஆமீன் சொல்லும். இதை செஞ்சிருக்கிறோமா? தஹஜ்ஜும் இல்ல, இஃப்தாருடைய நேரமும் இல்ல, தஹஜ்ஜுல துஆவும் இல்ல, இஃப்தாருடைய நேரத்திலே துஆ இல்ல, காலம் கழிஞ்சிட்டு. தாய்மார்களே, இதை நீங்க கட்டாயமாக செய்ய வேண்டிய வராம அந்த நேரத்தை ஒதுக்குங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னால உங்களோட எல்லா வேலையையும் முடிச்சு கொண்டு அந்த நேரத்தை நீங்க சரியான முறையில துஆவுல கழிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதோட தாய்மார்களே சகோதரர்களே, அந்த நேரம் தான் ஷைத்தான் வரக்கூடிய நேரம். ஷைத்தான் என்று நான் சொல்வது பிள்ளைகளுடைய கூத்துகள் கொஞ்சம் கூடுற நேரம், பிள்ளைகளுடைய பசிகள் நோன்பு காரணமா பசி அதிகரிக்கிற நேரம். அந்த நேரத்துல தாய்மார்களே சகோதரர்களே, உங்களுடைய வாயை நீங்க கட்டுப்படுத்திக் கொள்ள வேணும். வாயை எப்படி கட்டுப்படுத்திக் கொள்வது? பதுவாவை விட்டு உங்களுடைய வாய்களை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னது நாசமா போறவனே கொஞ்சம் ஒதுங்கி இருந்தா, அப்படியா இப்படியாண்டு எங்களோட வாய்க்கு என்னென்ன வார்த்தை வருதோ இந்த வார்த்தைகளை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. நீங்க பதுவா செய்யறதா இருந்தாலும் நீ ஆபீஸ் ஆகி போடான்னு பதுவா செய்யுங்க, நல்ல ஒரு பதுவா தானே. நீ டாக்டர் ஆபீஸ் ஆகி போடான்னு பதுவா செய்யுங்க, நல்ல ஒரு பதுவா தானே. இதை விட்டுட்டு உங்களுடைய வாயால வரக்கூடிய வார்த்தைகள் இஃப்தாருடைய நேரத்துல, நோன்பு திறக்கும் நேரத்துல, துஆ ஏற்றுக்கொள்ளக்கூடிய படக்கூடிய நேரம், உங்களுடைய வாயை நல்ல முறையில கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த வாயால என்ன சொல்லி பட்டிச்சாருன்னு. இந்த 30 நோன்புக்கும் நீங்க கண்ட்ரோல்ல இருக்கணும், அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும், நபியுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும், இஸ்லாம் சொன்ன பிரகாரம் வாழணும். நீங்க வாழும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளும் அப்படி வாழ்வாங்க. நீங்க வாழும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளும் அப்படி வாழ்வாங்க. நீங்க வாழும் பொழுது உங்களுடைய கணவன்மார்களும் அப்படி வாழ்வாங்க. அதனால தாய்மார்களே சகோதரர்களே, கிடைச்ச பாக்கியம் இந்த ரமலானுடைய மாதத்துல இப்படியாப்பட்ட நல்ல நல்ல அமல்களில் நாங்கள் ஈடுபட வேண்டும். அதோட தாய்மார்களே சகோதரர்களே, ரமலான்ல நாங்கள் அதிகமாக இன்னும் ஈடுபடக்கூடிய ஒரு விஷயம் தான் சதகாக்கள் கொடுப்பது. பெண்கள் இடத்துல அதை காணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் நரகத்தில் அதிகமான பெண்களை கண்டேன். அல்லாஹ் அவங்களை பாதுகாத்துக் கொள்வானா. நான் அதிகமான பெண்கள் நரகத்தை கண்டு, காரணம் அவன் சதகா கொடுக்க மாட்டாங்க. அவன் சதகா கொடுக்க மாட்டான். என்னென்னத்துக்கெல்லாம் எவ்வளவு செலவழிப்பான், என்னென்னத்துக்கு எவ்வளவு செலவழிப்பீங்கன்னு நீங்க தான் தெரியும். ஆனா சதகா கொடுக்கிற குணம் இல்லை. எங்களோட ஊரை பொறுத்த வரையில ஹதியா எடுத்து வரவங்க குறைவு. காரணம் எல்லா வீடு
பிடிக்கிறதுக்கு சோப்பரிசி வாங்கி கொடுக்காதீங்க. நோம்பு பிடிக்கிறதுக்கு வெள்ளரிசியை வாங்கி கொடுக்காதீங்க. திங்கிறவங்களுக்கு கொடுங்க. திங்காத மனுஷன் மீதி தான் திம்பாரா இருந்தா, சம்பா தான் திம்பாரா இருந்தா, நல்ல அரிசி தான் திம்பாரா இருந்தா அதை வாங்கி கொடுங்க. அதை நோம்புல திம்பாரு. நீங்க வாங்கி கொடுக்குற அரிசி அவர் நோம்புல திங்காம புறவிட்டு அவங்களுக்கு நன்மை இல்லாம போயிட்டு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி யார் ஒரு மனிதனுக்கு நோம்பு திறப்பதற்கு வயிறு நிரம்புவதற்கு தேவையான விடயங்களை செய்து கொடுக்கிறாரோ, கியாமத்துடைய நாளிலே தாய்மார்களே சகோதரர்களே எந்த தண்ணியும் இல்லை, யாருமே எனக்கு தண்ணி தர மாட்டாங்க. தண்ணி என்பது ஹவுலுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய அந்த நீர் தடாகத்துல மாத்திரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் இருக்கும். அதை எடுத்து இந்த மக்களுக்கு கொடுக்கப்படும். யாருக்கு? நோம்பு பிடிக்கிறதுக்கு உதவி செஞ்சவர், நோம்பு பிடிக்கிறதுக்கு உதவி செஞ்ச மனுஷனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹவுலுல் கௌசர்ல அந்த நீர் தடாகத்துல அந்த நீரை புகட்டுவான். நபி அவங்க சொன்னார்கள், லா யலமு அபதா, இதுக்கு பின்னால் அவனுக்கு தாகம் தொட்டே வராது. சுப்ஹானல்லாஹ். அந்த கியாமத்துடைய நாளையில தாகம் இல்ல, இதுக்கு போல என்ன இல்ல, தாகம் தொட்டே இல்ல. அப்படியாப்பட்ட தண்ணீர் அல்லாஹ் புகட்டுவான். யாருக்கு? சஹருடைய நேரத்தில் கொஞ்சம் பாருங்க, பக்கத்து வீட்டுக்கு நிமாச்சி இருக்குதா, நல்ல அரிசி இருக்குதா, நல்ல கறி இருக்குதா, நல்ல நிமாச்சி சில பேர் டீ குடிக்கிற ஊரா இருந்தா அவங்களுக்கு டீ குடிக்கிறதுக்கு தேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா, இதை கொஞ்சம் பாருங்க, பார்த்து உதவி செய்யுங்க. இதுதான் சதகா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சதகாவை மிச்சம் சிறந்தது ரமலானுடைய மாதத்தில் செய்யப்படும் சதகா. சுப்ஹானல்லாஹ். இதை கொஞ்சம் தாய்மார்களே சகோதரர்களே பாருங்க, உங்கள்கிட்ட சம்பாதிச்சு மேல் மிச்சமாக இருந்தா கொஞ்சம் பக்கத்து வீட்டையோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை வீடுகளையும் பார்த்து சதகாவை கொடுங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு நோன்பு திறக்கும் ஒரு மனிதனுக்கு நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்வானோ, யாரு நோன்பு திறப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுப்பாரோ, அல்லாஹ் அந்த நோன்பு திறக்கும் மனிதனுக்கு ஒரு நன்மை, எந்த நன்மையை கொடுக்கிறானோ அதே நன்மை நோன்பு திறக்க வைக்கும் மனிதனுக்கும் அல்லாஹ் அந்த நன்மையை கொடுக்கிறான். நாங்க யாருக்காச்சும் ஒருத்தருக்கு நோன்பு திறக்கிறதுக்காக வேண்டி கஞ்சிக்கு உதவி செய்கிறோம், கஞ்சியுடைய ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறோம், கஞ்சிக்கு அரிசி வாங்கி கொடுக்கிறோம், தேங்காய் வாங்கி கொடுக்கிறோம், சல்லி ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறோம். இந்த கஞ்சியால ஒரு மனுஷன் நோன்பு திறந்தால் அந்த நோன்பு திறக்கும் மனுஷனுக்கு எந்த குறையும் கொடுக்காம அதே நன்மை அந்த உதவி செஞ்ச மனுஷனுக்கும் கொடுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சோடிஸ் வாங்கும் பொழுது ஒரு நோன்பு திறக்கும் ஊருக்கு நீங்க நோன்பு திறப்பதற்காக வேண்டி அந்த சோடிஸ் இல்லாதவருக்கு சோடிஸை வாங்கி கொடுத்தால், அவருக்கு நோன்பு திறப்பதற்காக ஈச்சப்பழத்தை வாங்கி கொடுத்தால், அவர்கள் நோன்பு பிடித்த நன்மை எந்த குறையும் இல்லாமல் அந்த சதகாவை செய்த மனிதனுக்கும் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதிகமா சதகா செய்யணும் பெண்களே, தாய்மார்களே, சகோதரிகளே. புனிதமான மாதம் ரமலானுடைய மாதம், அதிகமாக நாங்க சதகாக்கள் கொடுக்கணும், தான தர்மங்கள் கொடுக்கணும். கொஞ்சம் பாருங்க, நாங்க மட்டும் வயிறு நிறைய திரும்பிட்டு பக்கத்து வீட்டார் பசித்திருந்தா நபி அவங்க சொன்னாங்க, அவன் மூமின் இல்லை, அவனுக்கு ஈமான் இல்லைன்னு சொன்னாங்க. கொஞ்சம் டைம் எடுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க நல்ல நோம்பு பிடிச்சிருக்கிறோம், நாங்க நல்ல நோம்பு திறந்திருக்கிறோம், பக்கத்தில் இருக்கக்கூடிய மனுஷிக்கு ஏதோ நோம்பு திறக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உப்பான நோம்பு திறந்திருக்கிறாங்க. சில வரலாறுகள் கேள்விப்பட்டிருக்கிறோம், அவங்களுக்கு ஈச்சப்பழம் ஒன்று இல்லை, அவங்களுக்கு ஒரு நோம்பு திறப்பதற்கு சரியான வசதியான ஒரு சாப்பாடு இல்லை. நபி அவங்க சொன்னாங்க, நாங்க நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு அவங்க சாப்பிடலன்னு சொன்னா ஈமான் மூமின் இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ரமலானுடைய மாதம் புனிதமான மாதம், கண்ணியமான மாதம், சரியா கழிக்க வேண்டும். அதனால சரியான கழிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாசமா ஆக்குறன்னு சொன்னா இந்த மாசத்துல என்ன நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் நாங்க செய்யணும். அடுத்தது அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, மிகவும் முக்கியமான விஷயம் குர்ஆன் ஓதுவது. எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த குர்ஆன் ஓத தெரியும். 2 நாள் முடிஞ்சு 2 ஜுஸ் முடிச்சிருக்கிறது குறைஞ்சது. ஷாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வருஷம் நோம்பு 30க்கு 60 குர்ஆன் படிப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். சில இமாம்கள் 3 நாளைக்கு ஒரு குர்ஆன், 5 நாளைக்கு ஒரு குர்ஆன், 10 நாளைக்கு ஒரு குர்ஆன் படிப்பாங்க. நாங்க குறைஞ்சது
குர்ஆன் ஓதக்கூடிய மாதத்துல நாங்க அதிகமா குர்ஆன் ஓத வேண்டும். வாலிபர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் குர்ஆன் ஓத சொல்லுங்க, பெரியவர்களுக்கும் குர்ஆன் ஓத சொல்லுங்க. இந்த அமல்களை நாங்கள் ரமலான்ல அதிகமா செய்ய வேண்டும். இந்த ரமலான் நாங்கள் ஹயாத்தோட இருக்கிறோம். அடுத்த ரமலான் அல்லாஹ் அடுத்த ரமலான் உயிர் இருக்கும், உடம்பு இருக்கும். ஆனா நோம்பு பிடிக்க ஏழுமா ஏழாதா, எனக்கு என்னென்ன நடக்கும் என்பது அல்லாஹ் அறிந்தவர். அதனால புனிதமான ரமலான் மாதத்தை சங்கையான முறையில வேறு சொல்லப்பட்ட அமல்கள் எல்லாத்தையும் என்னோட வாழ்க்கையில கொண்டு வரணும். தாய்மார்களே, சகோதரி, இந்த ரமலான்ல நாம புனிதமான அமல்கள் எல்லாத்தையும் செஞ்சு அல்லாஹ் என்னென்னலாம் எங்களுக்கு வச்சிருக்கிறானோ, சொர்க்கத்தை வச்சிருக்கிறான், ரஹ்மத்தை வச்சிருக்கிறான், மக்ஃபிரத்தை வச்சிருக்கிறான், எல்லாத்தையும் நான் அடைய வேண்டும். தாய்மார்களே, சகோதரி, அல்லாஹ்வுடைய நியாமத் பரக்கத் எல்லாம் இந்த மாசம் கொட்டு எல்லாத்தையும் நாம புரட்டி கொண்டு எடுத்துக்கொண்டு இந்த ரமலான் மாதத்தை சரியாக கழிக்க வேண்டும். இதுல எங்களுக்கு வெற்றி இருக்குது. தாய்மார்களே, சகோதரிகளே, வேறு சொல்லப்பட்ட எல்லா விஷயமும் இந்த ரமலான் மாதத்துல நாங்கள் எடுத்து நடக்கக்கூடிய வேலைகள், எடுத்து நடக்கக்கூடிய இபாதத்துகள், எடுத்து நடக்கக்கூடிய அமல்கள், இவைகள்ல நாங்கள் குறைபாடுகள் செய்யாமல் பூர்த்தியான முறையில இந்த ரமலானை நாங்கள் சரியாக கழிக்க வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே,